ஹாய், இட்ஸ் வெனஸ்டேயோட vlog தான் இது. எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு மிரர் வாங்கணுன்ற ஐடியா இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலைன்னா சொல்லிக்கலாம். சின்ன கண்ணாடி தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு அளவில் மீடியம் சைஸில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லிக்கலாம். இருந்தது அது ஒரு சமயத்தில் உடஞ்சி போச்சு. அது இப்போ கிடையாது, ரொம்ப நாளுக்கு முன்னாடி உடஞ்சி போச்சு. ரொம்ப நாள் மீன்ஸ் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே அது உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இருந்த ஒரு மிடில் சைஸில் இருக்கிற ஒரு மிரர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது எதேச்சியாக தான் வாங்கினது. ஸோ எப்படின்னா, ஒரு ஷூட் இருந்துச்சு, பாப்பாவுக்கு ஷூட் இருந்துச்சுன்னு சொல்லி ஜெயச்சந்திரனுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு சுற்றி பார்க்கலாமே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மிரர் அங்கே இருந்துச்சு. 2500 தான், ரீசனபிள் பர்த்லேயும் இருந்துச்சு. ஸோ இந்த மிரரை வாங்கியாச்சு. இந்த மிரர் ரொம்ப ஈஸியாக ஹோல்ட் பண்ணி எல்லா ரூமுக்கும் கொண்டு போய்க்கலாம், நல்லாயிருக்கு. உங்களுக்கும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 2500 தான். அதுக்கப்புறமா ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் அந்த டெய்லியே நேற்றே வந்துருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துருந்த பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தேன். அதாவது நம்ம உடம்புக்கு நம்ம பார்த்துக்கிறத விட அடுத்தவங்க யாரும் அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு தேவையான ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் போட்டு வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்குறேன். அட் த சேம் டைம் எல்லா விஷயத்துக்கும் நம்ம அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்மளால் என்ன முடியுமோ அந்த வேலையை செஞ்சு நமக்கான தேவைகளை நம்மளே நிறைவேற்றிக்கணும். அதாவது வயசு இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட அப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடாது இல்லையா? ஸோ ஏஜ் இருக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு நம்மளால் ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஓடி பணத்தை சேவிங் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட கருத்து இங்கே. அதுவும் இல்லாமல் உங்கள் ஹெல்த்துக்குன்னு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்காதீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். உங்கள் ஃபேமிலியை பார்த்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் இல்லையா? சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அந்த சாக்ரிஃபைஸுமே ஒரு அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப அளவுக்கு மீறி போகக்கூடாது. லேடிஸ்னாலே நம்ம ஃபேமிலிக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்க தான். ஸோ அது ஒரு லிமிட்டோடு இருக்கட்டும். நமக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கிக்கலாம். ரொம்ப நேரம் இல்லைனாலும் கொஞ்சமாக நேரம் ஒதுக்கி நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கலாம். அது எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு மன நிறைவோட. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா தான் நீங்கள் அடுத்தடுத்து உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்க முடியும். ஃபேமிலியும் பார்த்துக்குங்க, உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது ஒரு அளவை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரத்தை யாருமே தரமாட்டாங்க. உங்களுக்கான ஸ்பேஸு, உங்களுக்கான முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். ஓகேங்களா?